வணக்கம். இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். விசிகா தலைவர் ஸ்டேஜில் சொன்ன கேட்டிங்களா? எல்லாம் சேனல் பார்த்தா தெரியும். அவருக்கு தமிழ்நாடு தனியாக வேணுமா? அதான் விசிகாவோட இதாம்மா. தமிழ்நாடு தனி மாநிலமாக்கணுமா? இப்படியாப்பட்ட அவனுக்கு மொத்தத்தில் ஒரு எலெக்ஷன் வந்தால் வார்டு மெம்பர் அவருக்கு தகுதி இருக்கா? திருமாவளவனுக்கு அதில் வரட்டும். இந்த ஒட்டி அவங்கள ஒட்டி இந்த மாட்டு மேலே உண்ணி ஓட்டுற மாதிரி ஒட்டி ஒரு எம்பி சீட்டு வாங்கிக்கிட்டு அவன் பேட்டி கொடுக்குறான் மேடையில். தமிழ்நாடு எங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு. அதுக்கு தான் போராடுறாராம். அவரோட ஒரு மணிமாறன்ட்டு ஒரு நம்ம ஆர்மி சோல்ஜரு மிரட்டுன்னு பார்த்தீங்களா? இந்த மணிமாறன்றதுக்குள்ள எவ்வளோ திமிரு! அவன் மிட்டியில் எல்லையில் பாதுகாத்துட்ருக்காரு. இங்கே அவன் தமிழ்நாட்டில் தான் அவன் குடும்பம் இருக்குதுன்னு கேட்குறான் ஃபோன் போட்டு. இவனெல்லாம் விட்டு வைக்க முடியுமா? ஒரு இராணுவத்தோட குடும்பம் தமிழ்நாட்டில் தானே இருக்குதுன்னு கேட்குறான். அவனுங்களோட சிங்கிடியும் மணிமாறனோட கைத்தடிங்களும் ஏன் இருந்தால் என்ன பிடுங்கிடுவானுங்களே அவனுங்க. ஒரு சோர்ஜனுக்கு அந்த கதி. இது என்ன அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு? ஒரு சோர்ஜனோட குடும்பத்தை பற்றி கேட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறதுக்கு தமிழ்நாடு என்ன அவனை ஏற்றி விட்டு பார்க்குறீங்களா? இதுக்கு அந்த மணிமாறனுக்கும் அவன் கூட இருந்தவனுக்கும் விசிகா தலைவருக்கும் தக்கதாயம் இது சொல்லணும், தண்டனை கொடுக்கணும். மணிமாறனை கூப்பிட்டு ஏன் இப்படி சொன்னேன்னு அவர் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வச்சுருக்காரு. ஃபோன் மெசேஜ் கூப்பிட்ட மெசேஜ் எடுத்து அவனுங்களுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணு. இப்போவே அவன் தமிழ்நாட்டில் தனியாக கேட்குறான். ஒன்றும் இல்லாத அப்படின்னா திமுகலாம் எப்படி கேட்கணும்? அதிமுகலாம் என்றைக்கு ஆக்கிருந்தது? இவனுக்கு ஒரு சீட்டு தனியாக நின்று வாங்க வக்கு இல்லாதவன் திருமாவளவன். அவன் கேட்குறான் தமிழ்நாடு தனியாக வேணும்னு. அவன் தனியாக நின்று ஒரு சீட்டு வாங்கடா. இன்னட்டு ஒன்று மணிமாறனும் பிடிங்கிங்களும் எல்லாம் ஒரு வார்டு மெம்பர் ஆகுங்க. இன்னட்டு கேளுங்க. எவ்வளோ வஞ்சகம் தான் அந்த இராணுவ வீரரை ஃபோன் போட்டு நீ மிரட்டுவ. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தக்கதாக நடவடிக்கை எடுக்கணுங்க. உங்கள் கூட்டணி கட்சியானாலும் இந்த மாதிரி ஒரு இராணுவத்தை அதிகாரியை பேசுகிறது கண்டுக்காமல் இருக்காதீங்க. தக்கதாக மறுபடி கொடுங்க. கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க. என்னங்க இதெல்லாம் கதை? தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்கு? ஸ்டான்லி அவர்களுக்கு இப்படி மிரட்டினதுக்கு தக்கதாய தண்டனை அந்த மணிமாறனுக்கும் அவன் கூட இருக்கணும், திருமாவளவன்கிட்ட கேட்கணும். அவரோட எடுப்பிள்ளைங்க தானே, கைப்பிள்ளைங்க தானே ஃபோன் பண்ணி மிரட்டிருக்கு. தமிழ்நாடு அவன் கேட்கட்டும். ஒரு முதலமைச்சர் ஆகட்டும். மொத்தம் நம்ம 240 தொகுதியிலும் ஜெயிக்கட்டும். இன்னட்டு கேட்கட்டும். ஒரு சீட்டு இருக்க இவனே முதலமைச்சராக ஆசைப்பட்டா 10-15 சீட்டு வச்சிருவேன்னா ஆசைப்படணும். ஒரு சீட்டு பிச்சை எடுத்து வாங்கி ஜெயிக்கிறான். தக்கதாக தண்டனை கொடுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர். இது என்கொயரி வைக்கணும். தக்கதாக தண்டனை கொடுங்க. உங்களை நீங்கள் கீழே வைக்காதீங்க. திமுக அரசு இவன் மாதிரி இல்லவெல்லாம் வளர்த்தி கீழே வர வைக்காதீங்க. நீங்கள் உயரத்தில் இருக்க கோபுரம் மாதிரி இருக்கீங்க, கலசம் மாதிரி. இவனெல்லாம் கூப்பிட்டு மிரட்டி தக்கதாக தண்டனை கொடுக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சரோட கேட்டுக்கொள்கிறேன். இதுகிட்ட அரசாங்கமான போலீஸு இவங்கெல்லாம் இந்த மாதிரி இவனெல்லாம் பேசுகிறான். உங்களுக்கு ஒன்றும் இது ஒரு சம்பந்தம் இல்லையா இவனெல்லாம் பேசுகிறது? பார்த்தா ஒரு இராணுவ வீரரை போலீஸு பெரிய அதிகாரிங்க சுமதியாக கேஸ் எடுத்து இவங்களை உள்ளார போடணுங்க. இன்றைக்கி மிலிட்ரிக்காரனை சொல்ல நாளைக்கு தமிழ்நாடு போலீஸை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வரும்? இந்த மணிமாறன் விசிகா தலைவர் தொண்டனுங்க மணிமாறன் அவங்களெல்லாம் பேசுகிறதுக்கு தக்குதான் தண்டனை கொடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மிக தமிழை கேட்டுக்கொள்கிறேன். அந்த இராணுவ வீர குடும்பத்தை இப்படி கேட்டதுக்கு தக்கதாக தண்டனை கொடுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முன்னெடுத்து சொல்லணும். இதுதான் முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் வைக்கிற கோரிக்கை.